ஓகே, periodicity of valence or oxidation பாருங்க. இதுல ஓகேவா, இதுல வந்து ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரைடு ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரைடு சரியா. குரூப்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப்ஸ்ல எதெல்லாம் ஹைட்ரைடுன்னு ஒண்ணும் கிடையாதுமா. ஹைட்ரைடுனா ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் கூட H ஃபார்ம் பண்ணா அது பேர் தான் ஹைட்ரைடுன்னு சொல்லுவாங்க. அது பேர் நம்ம ஹைட்ரைடு. புரியுதா என்ன சொல்லணும்? எஸ் ஆர் நோ? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் நமக்கு தெரியலையாமா? எதெல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இது கூட H வந்து நம்ம சேர்க்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்டோட வேலன்ஸ் ஒண்ணு இல்லையா? அந்த ஒரு வேலன்ஸ்க்கு என்னவா ஆட் பண்ணோம்? பாண்ட் பேர் ஆட் பண்ணோம். அப்பதான் லோட் பேர் இருக்காது. அப்போ ஒரு பாண்ட் பேர் தான் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் இருக்குது. அப்போ Hலயும் ஒரு பாண்ட் பேர் தான் இருக்கும். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்னாக்கா அப்ப H ஒன்னா பாண்ட் ஃபார்ம் LIH, NaH, KH இந்த மாதிரி பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும். இதான் ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரைடு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். இப்போ சப்போஸ் செகண்ட் குரூப் எலிமெண்ட் அந்த ரிசர்வ் ஃபார்ம் அப்படின்னா CaH ஃபார்ம் பண்ணோம். ஏன்னாக்கா கார்பன் கால்சியம் அது செகண்ட் குரூப் இல்லையா? செகண்ட் குரூப் எல்லாமே பேலன்ஸ் 2, அதனால ரெண்டுமே பாண்ட் பேரா இருக்கும். ஓகேவா? அதனால நெக்ஸ்ட் 13 13 பார்த்தனாக்கா B2H6 B2H6 ஏன்னா போரான் இல்லையா? போரோட வேலன்ஸ் எவ்வளோ? 3. நான் 2 போரால 6H போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு போரால 3 வேலன்ஸ், 2 போரால 6 வேலன்ஸ், ஒரு போரால 3 பாண்ட் பேரு, 2 போரானுக்கு 6 பாண்ட் பேரு, ஒரு Hக்கு ஒரு பாண்ட் பேரு, 6Hக்கு 6 பாண்ட் பேர். ஓகே, நெக்ஸ்ட் AlH3 ஃபார்ம் பண்ணோம். அலுமினியம் 13, அலுமினியம் வந்து 3 பாண்ட் பேர், Hம் ஒரு H 1 பாண்ட் பேர், 3H 3 பாண்ட் பேர். நெக்ஸ்ட் 14 குரூப் எப்படி ஃபார்ம் பண்ண பாருங்க. CH4 SiH4 GH4 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் 15 குரூப் எலிமெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணு கேட்டா NH3. ஏன்னா எனக்கு வந்து வேலன்ஸ் 5 அல்ல 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர், 3 பாண்ட் பேர், H பாண்ட் கூட ஃபார்ம் பண்ணிப்போம் 3H3. ஓகேவா? NH3 இந்த மாதிரி 15 குரூப் எலிமெண்ட் ஃபார்ம் பண்ணணும். சரியா? NH3 ஓகே, CH3 ASH3. ஓகே, நெக்ஸ்ட் 16 குரூப் எலிமெண்ட் எப்படி ஃபார்ம் கேட்டாக்கா H2O இல்லையா? H2S H2SE இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் 17 குரூப் எலிமெண்ட் HF HCl HBr HI இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த மாதிரி வந்து ஹைட்ரஜன் கூட ஃபார்ம் பண்ணா அது பேர் என்னது? ஹைட்ரைடு. என்னவா? ஹைட்ரஜன். இதே மாதிரி நெக்ஸ்ட் கவனி, ஃபார்முலா ஆக்சைடு ஒன்று இருக்கு. ஃபார்முலா ஆக்சைடு ஒன்று இருக்குமா? நல்லா கவனிச்சுக்க. ஃபார்முலா ஆஃப் ஆக்சைடு. அப்ப இது எப்படி சார் ஃபார்ம் பண்ண சொன்னாக்கா, இங்க ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் குரூப்னாவே நமக்கு தெரியும் பாண்ட் 1 இருக்கும். ஆனா ஆக்சில பாண்ட் பேர் 2 இருக்கும். அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் எடுத்துன்னு இருக்கணும், 2 எடுத்துக்கணும். மீனிங் புரியுதா? அப்ப Li2O இல்லையா? Na2O K2O இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். சப்போஸ் செகண்ட் குரூப் எலிமெண்ட் இருந்தா, செகண்ட் குரூப் எலிமெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும்? கால்சியம் ஓன் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா செகண்ட் குரூப் பாண்ட் பேர் 2 இருக்கும், ஓல 2 பாண்ட் பேர், அதனால செகண்ட் குரூப் எலிமெண்ட் 1 ஓ 1 இந்த மாதிரி ஆக்சைடு. ஓ வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணா ஆக்சைடு சரிமா? அப்போ வந்து CaO MgO MgO ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 1 செகண்ட். MgO CaO SRO இந்த மாதிரி பாண்ட ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி 13 குரூப் எலிமெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ண சொன்னாக்கா B2O3
B2O3, Al2O3, Al2O3, Ga2O3. ஓகே, இந்த மாதிரி பாண்ட ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் 14 குரூப் எலிமெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் சொன்னாக்கா CO2, SiO2, GO2 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். 15 குரூப் எலிமெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் சொன்னாக்கா எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? 15 குரூப் எலிமெண்ட் தான் N2O3, N25, P4O6 இல்லையா, P4O10 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் 16 குரூப் எலிமெண்ட் ஃபார்ம் பண்ண சொன்னாக்கா SO3 சரியா, SeO3 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். 17 குரூப் எலிமெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ண சொன்னாக்கா Cl2O7 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். பாருங்க, ஒரு சிஎலுக்கு ஒரே ஒரு பாண்டா தான் இருக்கும். அப்போ எத்தனை சிஎல் இருக்கு இங்க? ஐ மீன் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது வேலை சிலிக்கான் எவ்வளோ 7 சம்டைம் வந்து என்ன பண்ணலாம், பாண்ட் பேரா இருக்கலாம். ஏன் நான் சொல்லியிருப்பேன் 7 வந்து ஒரே பாண்ட் பேரா இருக்கலாம், 7 பாண்ட் பேரா இருக்கலாம். ஒரே ஒரு பாண்ட் பேர் எப்ப சார் கேட்டாக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். சோ ஒரே ஒரு பாண்ட் பேர் பண்ணும்போது 3 லோன் பேர் ஒரு பாண்ட் பேரா மாறும். ஆனா சம்டைம் 7 என்ன பண்ணும், பாண்ட் பேரா மாத்தலாம். அது எப்பனாக்கா எம்டி குளோரின் இருக்கு, அதனால அப்போ 7 பாண்ட் பேரா இருக்கும். அப்போ 7 பாண்ட் பேர்னா எவ்வளவு 2Cl 14 பாண்ட் பேரா, ஒரு ஓக்கு 2 பாண்ட் பேர், 7 ஓக்கு 14 பாண்ட் பேர் ஆயிடுச்சு. அப்ப இந்த எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அப்படி ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். இப்போ எஸ் சார். ஸ்கிரீன் தெரியுதுல இருக்கும். ஓகே ஓகே. இந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி என்ன கேட்டா செகண்ட் இரண்டாவது வரிசை எப்படி முரண்படுத்தப்பட்ட பேச்சு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சரியா, பாருங்க எல் பெரிலும் சொல்லுமா ஓகேமா? இப்போ ஓகே சார், இப்பவும் பிரேக் ஆகுதுங்க சார். இப்ப நான் பேச கேக்குதுல? வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். More covalent compound, more covalent
compounds, unlike the alkali the metals which predominantly form a compound. எல்லாம் ரைட் பண்ணலாம். Yes, sir. எஸ் ஆர் நோ? ஓகேம்மா, ஓகே, புரியுதா? நல்லா நீங்க என்ன சொல்ல பாருங்க. லித்தியம் அண்ட் பெரிலியம் அதாவது காம்பவுண்ட் அதிகமா ஃபார்ம் தன்மை எதுக்கு? லித்தியம் பெரிலியம் இருக்கு. ஆனா இதான் ஃபார்ம் பண்ணோம் அயனிக் காம்பவுண்ட். Sir, voice இதான் break இதான் நமக்கு தெரியும். கேட்க மாட்டேங்குது அம்மா, sir. எனக்கு Voice அப்பப்போ சரி நீங்க சொல்றது ஓகேம்மா, புரியுது. கிளியரா இல்லையா? Yes, sir. கிளியரா இல்லையோ? இப்போ ஓகேம்மா? Sir. எஸ் சார். இப்போ கிளியரா கேக்குதப்பா? Sir, கேக்குது. எஸ் Yes, sir. சரிம்மா, ஒரே நிமிஷமா. ஓகேம்மா, ரெடி. நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. The first member of block element displays greater ability to people எக்ஸாம்பிள் பாருங்க. பாண்ட் இருக்கும்போது தான் நமக்கு என்னென்ன ஃபார்ம் ஆகும், என்ன மாதிரி காமனா ஃபார்ம் ஆகும். சி டபுள் பாண்ட் சி ஐ மீன் அல்கெயின் ஃபார்ம் ஆகும். சி ட்ரிபிள் பாண்ட் சி அல்கெயின் ஃபார்ம் ஆகும். என் டபுள் பாண்ட் என் ஃபார்ம் ஆகும். என் ட்ரிபிள் பாண்ட் என் ஃபார்ம் ஆகும். புரியுதா? அதே மாதிரி சி டபுள் பாண்ட் ஓ ஃபார்ம் ஆகும். சி ட்ரிபிள் பாண்ட் என் ஃபார்ம் ஆகும். புரியுதமா? அதுக்கு இதான் ரீசன். புரியுதமா? அந்த பி பிளாக் எலமெண்ட்ல நிறைய காம்பவுண்ட் பண்ணக்கா பி பை பாண்ட் ஒன்றும் கிடையாது. கார்பனுடைய பை ஆர்பிட்டாலும் அந்த சியுடைய கார்பனுடைய பை ஆர்பிட்டாலும் என்ன பண்ண ஓவர்ல பண்ணி நம்ம பாண்டை ஃபார்ம் பண்ணோம். அதான் பி பை பாண்ட் நம்ம சொல்லுவோம். டயகோனல் ரிலேஷன்ஷிப்மா, டயகோனல் ரிலேஷன்ஷிப் மூளை விட்ட தொடர்பு சொல்லுவாங்க. ஓகேவா? பார்க்கலாம். டயகோனல் ரிலேஷன்ஷிப், சரியா? ரிலேஷன்ஷிப் இப்ப கிளியரா இருக்குமா வாய்ஸ்? Yes, sir. Yes, sir. ஓகே, பாருங்க. The similarity in properties existing between the diagonally placed diagonally
placed element is called ஓகேவா டயகனல் சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாதுமா, இந்த டயகனலாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, லித்தியும், இங்க பெர்லியும், இங்க போரான், இங்க கார்பன், இங்க சோடியம், இங்க மெக்னீசியம், இங்க கால்சியம், இங்க ஸ்டான்சியம். இந்த மாதிரி இருக்குனாக்கா, இப்போ அதனாக்கா லித்தியத்துக்கு வந்து மெக்னீசியம் டயகனலைசேஷன் இருக்கும், பெர்லியத்துக்கு கால்சியம் டயகனலைசேஷன் இருக்கும், போரானுக்கு ஸ்டான்சியம் டயகனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ என்னன்னாக்கா லித்தியம் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி மெக்னீசியம் இருக்கும், அதே ப்ராப்பர்ட்டி மெக்னீசியத்துக்கும் இருக்குன்னு சொல்றோம். சரியா? சார் அலுமினியம் சாரி, ஒன் செகண்ட் ப்ளீஸ், வெயிட். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். ஓகே, அலுமினியம், சிலிக்கா. வெரி சாரி. ஓகே, எஸ், ஓகே, ஓகேம்மா, கரெக்ட். சரிம்மா, எஸ். அப்போ லித்தியம் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி மெக்னீசியத்துக்கும் இருக்கும். இதான் டயகனலைசேஷன் சொல்லணுமா? சரிம்மா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கெமிக்கல் ரியாக்டிவிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. chemical reactivity. Okay, பாருங்க, the element located in the element located in the lower left portion of the periodic table have less ionization J, less ionization, and therefore show metallic character. புரியுதா? ஷோ மெட்டலிக் கேரக்டர் சொல்றேன். சரிம்மா, நல்லா கவனிங்க. என்ன சொல்ற மீனிங் புரிஞ்சுக்க, ஒரு எலமெண்ட் வந்து லோவர் லெஃப்ட்ல அந்த போர்ஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு சொன்னாக்கா பீரியட் டேபிள்ல அந்த எலமெண்டோடைய அயனைசேஷன் எனர்ஜி என்ன சொல்றாங்கம்மா? ஸோ அயனைசேஷன் எனர்ஜி லெஸ்ஸா இருக்கும், ஆனால் மெட்டலிக் கேரக்டர் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், லோயர் லெஃப்ட் போர்ஷன் அப்படின்னா எங்க? ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ல அதான் லெஃப்ட், லோயர்னா கீழே, புரியுதுமா? ஐ மீன் கீழே சிசியும் அந்த மாதிரி, சிசி தானே, ஏன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம் போய் சிசி தான் கீழே இருக்கும். லெஃப்ட்ல லோயர்ல சிசியம் இருக்கும், அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி கம்மி, ஆனா வந்து அதே வந்து மெட்டாலிக் கேரக்டர் அது அதிகம். நம்ம ஆல்ரெடி நம்ம அது கான்செப்ட் கொடுத்துருக்கேன், டாப் டு பாட்டம் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ், லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ், அயனைசேஷன் எனர்ஜி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ், லெஃப்ட் ரைட் இன்க்ரீஸ். நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க, the element located in the top right portion have very high ionization energy and are non-metallic in nature. Okay, நல்ல கவனி.
அதாவது நல்ல கவனி, ஒரு எலமெண்ட் டாப் ரைட்டு அப்படி எங்க ரைட்னா ஐ மீன் வந்து இது ஹாலஜன் 17 குரூப் எலமெண்ட், அதில் டாப் போர்ஷன்ஸ் வெரி அயனைசேஷன் எனர்ஜி. கரெக்ட் தான், ஏன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது நம்ம அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாகவும் சொல்லியிருப்போம். அப்போ அங்க என்ன கேரக்டர், நான் மெட்டலிக் நேச்சர். என்ன கேட்டோமா, நான் மெட்டலிக் நேச்சர், அலோகத்தன்மை அதிகமா இருக்கும், அலோகத்தன்மை அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்றோம். புரியுதாப்பா, சொல்றது புரியுதா? எஸ். அடுத்த பாயிண்ட் கவனிங்க. as we move down the group, the ionization energy decreases and the electropositive character of element increases. ஓகே, நல்லா கவனி. இங்க என்ன சொல்ல பாருங்க, ஸோ குரூப்லமா குரூப்ல டவுன் த குரூப் எல்லா குரூப் ஆக்சிஷன் டிகிரிஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ இதன் காரணமாக நம்ம என்ன சொன்னாக்கா, அந்த ஹைட்ராக்ஸ் ஆக்சைடு வாய்ஸ் பிரேக் ஆகுது. கிளியர் இல்லையம்மா, கிளியரா இல்லையா? The hydroxides of these elements become more basic. அப்போ அங்க அந்த அந்த டாப் டு பாட்டத்துல வந்து நமக்கு வந்து அங்க அந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் ரேட் அதிகமா இருக்கும்போது OH மைனஸ் நெகட்டிவ் இல்லையா, OH மைனஸ் அப்ப நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணும். அப்போ ஃபார்ம் பண்ணும்போது அதை பேசிக் சொல்லுவோம், அந்த பேசிக் நேச்சர் வந்து அதிகமா இருக்கும் சொல்றாங்க, மோர் பேசிக்கா இருக்கும். சரியா? ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்து சொன்னாக்கா ஆம்போட்டரிக் நேச்சர்மா. நெக்ஸ்ட் நம்ம ஆம்போட்டரிக் நேச்சர் பாருங்க. ஆம்போட்டரிக் நேச்சர் சொன்னாக்கா ஈரியல்பு தன்மையை சொல்லுவோம். ஒரு 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 சேர்மம் அமிலத்தன்மையா ஆக்ட் பண்ணணும், காரத்தன்மையா ஆக்ட் பண்ணா அது பேர் தான் அது ஈரியல்பு தன்மையை சொல்லுவாங்க. அதான் ஆம்போட்டரிக் நேச்சர்மா. சரியா? அப்ப பாருங்க, அப்ப ஆம்போட்டரிக் நேச்சர் எதுன்னு பாருங்க, BE OH twice react with both acid and base. ஓகேவா? acid is amphoteric nature. ஓகேவா? பெரிலியம் ஹைட்ராக்சைடு என்ன சொல்றாங்க, அது வந்து பேசிக் நேச்சர். ஆக்சுவலி அது பேசிக் நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம், ஏன்னா OH வந்து ஃபார்ம் பண்ணா பேஸ் சொல்லுவோம். ஆனா இது என்னதுங்க, ரெண்டுமே இருக்கும், ஆசிட் நேச்சர் இருக்கும், பேசிக் நேச்சர் இருக்கும். அடுத்தது ஆசிட் நேச்சர் சொல்றேன். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க, ரியாக்ஷன் நம்ம தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, BOH டுவைஸ் எடுத்து 2 மோல் HCl போடும்போது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம், BeCl2 ஆகும், 2 மோல் H2 ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதனால இது ஆம்போட்டரிக் நேச்சர். அதே மாதிரி BeOH டுவைஸ் எடுத்து 2 மோல் NaOH போடும்போது என்ன ஃபார்ம் பண்ணோம், NaO2 O2 ஃபார்ம் பண்ணும், 2 மோல் வாட்டர் வெளியே போயிடும். பாருங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்த இடத்துல, இது ஆசிடுமா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்லையா?
இது சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ். அப்போ இது ஆசிட் பேஸ் ரெண்டுத்துமே ரியாக்ட் பண்ணுது. ஸோ அதனால என்ன சொல்றது வந்து ஆம்போட்டரிக் நேச்சர் சொல்றோம். சொல்றது புரியுதாமா? கிளியராமா? எஸ். அடுத்தது ஒரு கொஸ்டின்ஸ் கவனிங்க. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் கவனிங்க, ஈஸியா இருக்கும். A chemical reaction with water that Na2 is a basic oxide and Cl2O7 is an acidic oxide. Is an ஓகேவா? அப்ப என்ன ரீசன் நம்ம சொன்னாக்கா, கவனி, Na2 எடுத்து வாட்டர் கூட போடும்போது, ஓகேவா, வாட்டர் கூட போடும்போது 2 மோல் NaOH ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலி 2 மோல் NaOH ஸ்ட்ராங் பேஸ். என்னமா இது? ஸ்ட்ராங் பேஸ் சொல்லுவாங்க. அதே வந்து Cl2O7 எடுத்து இல்லையா வாட்டர் கூட போடும் பொழுது என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டா 2HClO4 ஃபார்ம் ஆகும். இது ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட். The basic or acidic nature can be qualitative test with litmus paper. ஓகேவா? இது ஆக்சுவலி எதுக்கான கேட்டாக்கா இதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. The basic or acidic ஒரு ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு பேஸா ஆசிடா பேஸான ஒரு நேச்சர் சொல்றது தான் இந்த டெஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. நேச்சர் கேன் பி qualitatively tested with litmus paper சொல்றாங்க. ஓகேவா? புரியுதாமா? எஸ், இவ்வளவுதாம்மா. சரியா? ரொம்ப சிம்பிள். ஐ திங்க் இந்த லெசன் இதோட கம்ப்ளீட்டடுமா? இந்த லெசன் இதோட வந்து கம்ப்ளீட்டட்ஸ். ஓகேவா? சரி, இந்த வீக் டெஸ்ட் வந்து இந்த லெசன் எழுதுங்கம்மா. சரியா? ஆக்சுவலி இந்த வருஷம் கொஸ்டின் ஒன்று கவனிச்சிங்களேன். கொஸ்டின் எல்லாமே கேட்டாங்க. ஐ திங்க் வந்து கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், சிலிக்கான் இதனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் கேட்டாங்கம்மா. யாரோ சொல்ல பார்க்கலாம். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், சிலிக்கானுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் நம்பா? ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் பேச கேட்குதுல இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ கார்பன் ஃப்ளூரின் ஓகே, கார்பன் ஃப்ளூரின் என்ன எலமெண்ட்? பீரியட் எலமெண்ட். இது நல்லா புரிஞ்சுக்கோ, பீரியட் எலமெண்ட். ஆனா கார்பன் சிலிக்கான் எலமெண்ட் குரூப் எலமெண்ட். குரூப் எலமெண்ட். நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நமக்கு தெரியும் குரூப்ல. அப்போ குரூப்னா இது டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னது? டிக்ரீசஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதே வந்து பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் வந்து என்ன படிச்சிருக்கோம்? இன்க்ரீஸ் படிச்சிருக்கோம். அப்போ அப்போ பார்த்தோன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் என்னது? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுனாக்கா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் எல்லாமே கிரேட்டர் வருமா? சிலிக்கான் எங்க வரும்னா அது குரூப் எலமெண்ட் இல்லையா? கார்பனும் சிலிக்கானும் குரூப் எலமெண்ட். அப்போ கார்பனோட கம்மியா இருக்கும் சிலிக்கானுக்கு. அப்போ இதான ஆர்டர். இதுதான் இந்த வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின். புரியுதா? எவ்வளோ ஈஸியா? வெரி சிம்பிள். 24 கேட்ட நீட் கொஸ்டின் இதுதாம்மா. வேற எதுவுமே இல்லை. வெரி சிம்பிள். அந்த கான்செப்ட் உனக்கு தெரியணும். உனக்கு நான் ஆல்ரெடி உனக்கு தான் ஒரு 14 கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். என்னென்ன இது வேணுங்க பார்த்துக்க. இந்த கேரக்டர் பாருங்க. இந்த கேரக்டர் நல்லா பார்த்துக்கோ. அட்டாமிக் ரெடி பீரியட்ல அடுத்த குரூப்ல டிக்ரீஸ், இன்க்ரீஸ், அயனைசேஷன் எனர்ஜி, இன்க்ரீஸ், டிக்ரீஸ், எலக்ட்ரான் அஃபினிட்டி, இன்க்ரீஸ், டிக்ரீஸ், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி,
இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கோலன் கேரக்டர் ஆஃப் ஹாலஜன்ஸ்க்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக்சிடைசிங் நேச்சர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சரியா நெக்ஸ்ட் ரெடியூசிங் நேச்சர் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் கான்ஸ்டன்ட் பேசிக் இல்லையா கார்பன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் டிக்ரீஸ் மெட்டலாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் ஹைட்ரைட்னா ஹெச் ஃபார்ம் பண்ணுது ஹைட்ராக்சைட்னா OH ஃபார்ம் பண்ணுது டிக்ரீஸ் நான் மெட்டலாக இருந்தால் டிக்ரீஸ் ஆகும் அதே மெட்டலாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைடு O ஃபார்ம் பண்ணக்கூடியது டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிடு புரியுதுமா இது என்னது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆக்சி ஆசிட்னா OH ஃபார்ம் பண்ணும் அவ்வளவுதான் இந்த கேரக்டர் நீங்க மைண்ட்ல இருந்தா போதுமா சரியா எந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா நீங்க முடிச்சிடலாம் சொல்றது புரியுதா கிளியரம்மா எஸ் ஓகேம்மா ஸோ நமக்கு இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆக்சுவலி நாம வந்து நெக்ஸ்ட் வந்து நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே கொஞ்சம் சிக்னல் பிரச்சனை இருக்குமா அதனால நம்ம வந்து இன்னைக்கு வேணா நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சரியா